நண்பர்களுக்கு வணக்கம். MEAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மாவிஜி அலெக்சாண்டர். அழிவு பாதையில் நாட்டின் பொருளாதார செயல்திறன் உள்ளதா? நாட்டின் பொருளாதார செயல்திறன் அழிவை எதிர்கொண்டு வருகிறது. ஆனால் பிரதமர் மோடி மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்களை உருவாக்கி வருகிறார் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில், அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் வரை, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 2.5 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 5.4% சரிவடைந்துள்ளது. உற்பத்தி மற்றும் சுரங்க துறைகளின் மோசமான செயல்திறன்தான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மும்பையை சேர்ந்த இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் என்னும் நிதி தரவுகள் சேவை நிறுவனம் புதிய அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தொழிலாளர்களுக்கான ஊதிய வளர்ச்சியில் நிலவும் கடும் மந்த நிலையே பொருளாதார வளர்ச்சி சரிவுக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மேற்கொள்ளப்படும் தொழிலாளர் எண்ணிக்கை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் தேசிய அளவில் உண்மையான ஊதிய வளர்ச்சி வெறும் 0.01% தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹரியானா, அசாம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இந்த காலகட்டத்தில் தொழிலாளர்களின் ஊதிய வளர்ச்சி சரிவை சந்தித்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சரிவுக்கு கோடிக்கணக்கான ஊழியர்களின் ஊதிய வளர்ச்சியில் நிலவும் கடுமையான மந்த நிலையே முக்கிய காரணமாகும். பல முனை தரவுகளும் இதையே உறுதி செய்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சகத்தின் வேளாண் புள்ளி விவரங்களின்படி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வேளாண் தொழிலாளர்களின் ஊதியம் ஆண்டுக்கு 6.8% வளர்ச்சியை கண்டது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்த ஊதிய வளர்ச்சி ஆண்டுக்கு 1.3% சரிவை கண்டு வருகிறது. இதேபோல் 2014 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் செங்கல் சூளை தொழிலாளர்களுக்கான ஊதியம் மந்த நிலை அல்லது சரிவை எதிர்கொண்டது. பல்வேறு பிரிவு தொழிலாளர்களின் ஊதிய மந்த நிலையால் நுகர்வும் தேக்கமடைந்துள்ளது. நுகர்வு தேக்கமடைந்தால் புதிய பொருள்கள் உற்பத்தியில் முதலீடு செய்ய தனியார் முதலீட்டாளர்கள் தயங்குவர். நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி சரிவடைவதன் வாயிலாக தனியார் துறை முதலீடு மந்தமடைந்திருப்பதை காட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.